ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங் என்னோடய டே 5:15க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வர 5:50 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வாசல் பெருக்கிக்கலாம். பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். அந்த ஆண்டி காலையிலேயே வேலை ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கட்டணும்னு சொல்லிட்டு வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சிம்பிளான கோலம் தான் போட்டிருந்தேன். கலர்லாம் எதுவும் போடல, வெறும் ஒயிட் கோலம் மாவு மட்டும் போட்டுட்டு சீக்கிரம் வந்துட்டேன். அப்புறம் அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு வெளியே வறண்டாவில் பெருக்கி விட்டுட்டு துளசி மரத்துக்கிட்ட விளக்கேற்றணும். துளசி செடிக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த துளசி செடி நான் வச்சு 2 months தான் ஆகுது. இந்த விதை போட்டோம். விதை வர்றதுக்கே 1 month கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வருது. மேலே எப்பயுமே நான் இங்கே விளக்கேற்றுவேன். நேற்று வச்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி புது பூ மாற்றிக்கலாம். நேற்று ஃப்ரைடேன்றதுனால ஹஸ்பண்ட் மார்னிங்கே எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நேற்று பூஜை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால சிம்பிளாக பூ மட்டும் மாற்றி இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டுட்டேன். மல்லிகைப்பூ இருந்துச்சு, அந்த பூ எல்லாம் சாமிக்கு வச்சுக்கலாம். அப்படியே எனக்கும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். மல்லிகைப்பூ கம்மியாக இருந்ததுனால அடுத்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் சாமந்தி பூ வச்சுக்கலாம். நெய்வேத்தியம் கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கேற்றிக்கலாம் நம்ம இப்போது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டெய்லி ரொட்டீன் இருக்கும், மார்னிங் ரொட்டீன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு முதல்ல காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. காஃபி போட்டு குடிச்சிட்டு
சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணோம். அதனால் எனக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒயிட் ரைஸும் வந்து முருங்கைக்காய் கிரேவியும் அப்பளம் அதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன். மார்னிங் வந்து நேற்று சாதம் இருந்துச்சு, அதுவே எல்லோரும் சாப்பிட்டுக்குவோம் தயிர் ஊற்றி. அரிசி வந்து ஒரு பக்கம் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ வந்து முருங்கைக்காய் கிரேவி வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 7:30க்குள்ளே ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ஸ்கூல் கூட்டிகிட்டு வர்றது அதெல்லாம் 9 o'clock வந்து அவளை கூட்டிகிட்டு போவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.